காய்க்க வலிக்குது. கட்டையின பப்பாசி மரம் இருக்குது. 3 குட்டி வந்துருக்குது. அங்கால ஒரு குட்டி இந்த இதுமுங்க ஒன்றோட அண்ணா தான் திவாகரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட நீங்கள் ஆக்களை கொத்தும் எனக்கெல்லாம் வண்டை கொடுக்க கொத்திட்டுது. நாங்கள் தண்ணியா இது கத்தால கண்டு இது என்ன கண்டு. ஹாய் வியர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன வீடியோண்டா ஒரு ஜதார்த்த வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அதாவது ஜதார்த்தமான வாழ்க்கை எவ்வாறு நடைபெறுகின்றது, தினத்துக்கு தினம் எவ்வாறு ஒரு மனிதனுடைய ஜதார்த்த வாழ்க்கை எவ்வாறு பேணப்படுகின்றது என்பதை நான் என்னுடைய வீட்டில் இருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் எவ்வாறான ஜதார்த்த வாழ்க்கை, இப்போது வீட்டில் என்னென்ன வேலைப்பாடுகளுடன் மக்கள் வீட்டில் தங்கச்சி அம்மா அப்பா என்னென்ன வேலைப்பாட்டுடன் இருக்கின்றார்கள் என்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வீடு. என்னுடைய வீடை பாருங்கள். இது நான் இப்போ வெளியில் நிற்கிறேன், வீட்டுக்குள்ளே வெளியில் நிற்கிறேன், அதாவது ரோட்டு கரையில் நிற்கிறேன். இது நாங்கள் கட்டிய மதில், அதுதான் வீடு. நான் இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் நேரில் வந்தோம்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய வீடு. எங்களுடைய வீடு இருக்குது. இதே ஒரு சின்ன கடை உண்டு, எங்களை அப்பா ஆரம்பித்தவை சின்ன, அது முந்தி காலத்திலே ஒரு சின்ன ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கார். இப்போ ஒரு கடைசி ஒரு 5 வருஷம் இந்த கடை இருக்குது. பெருசாக ஒரு சாமான் ஒன்றும் இல்லை, சும்மா இனிப்புகள் சின்ன சின்ன பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றது. இதுதான் சிறிய கடை. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாமாண்ட வீடு இருக்குது. அந்த வீடு தான் எங்கள் மாமா ஒரு இன்ஜினியர், அதான் வீடு ஒரு மாடி வீடு. இப்போ நான் எங்களோட வீட்டுக்குள்ளே போக போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, ஒரு திடீரென்று நான் வீட்டுக்குள்ளே. அப்போ என்னென்ன செய்து கொண்டிருப்பேன் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து என்ன ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நீத்துப்படி காய வச்சு கிடக்கு. நான் நினைக்கிறேன் நேற்று முட்டை வச்சு போட்டு வச்சிருக்கிறேன், கழுவி போட்டு காய நீத்துப்பட்டி இந்த இதில் காய வச்சு கிடக்கு. நல்லா காற்று வீசுது மரங்கள். ஏண்டா இது நல்லா சடைச்சு போய் இருந்தது. முந்தின அப்பா வெட்டிட்டேன் இந்த மரங்களை, சடைச்சு போயிருந்தது பெருசாக அப்பா வெட்டியதால் வெட்டிய நல்லம் தான். மரங்களை வெட்டணும், வளர இந்த மரங்களை வெட்டினா தான் நல்லம், திருப்பி முளைக்குமென்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவரத்து எல்லாம் பெரிய மரமாக முளைச்சிருந்தது, வெட்டியாச்சு. இப்போ முளைச்சிருந்தது வெட்டியாச்சு. அப்போ டேங்க் இருக்குது, தொட்டி இருக்குது. அப்போ இப்படியான சின்ன சின்ன தோட்டங்கள் சும்மா வீட்டில் வச்சு கிடக்குறோம். பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போனேன், அந்த பேக்கை பார்க்கவே தெரியுது. என்னென்னா எனக்கு 4 ஒரு ஷர்ட் ஒன்று, ஃபுல் கே ஷர்ட் ஒன்று தேவையாக இருக்குது. அதனால் நான் இந்த துணியை கொண்டு தைக்க போனேன். அவங்க சொன்னாங்க இந்த துணி தம்பி தேவையில்லை, நீங்கள் ரெடிமேடாக வாங்குறது உங்களுக்கு லாபம்ண்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிறிய இந்த கட்டை நித்திய கல்யாணி கண்டு இருக்குது. இன்றைக்கு அதில் ஒரு சின்ன தடியை வெட்டி நான் இதில் ஊண்டி நான் இதுலேயும் இப்போ சின்ன முளைக்க வலிக்கிட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா கத்தாழை கண்டு இருக்குது, கனகாம்பரை, ரொம்ப கண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் பப்பாசி, கட்டையின பப்பாசி கண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை நாங்கள் கை வச்சு ஆயலாம், கையில் தான் காய்க்க வலிக்குது. கட்டையின பப்பாசி மரம் இருக்குது. கட்டையின பப்பாசி 3-4 மரம் நிற்கிது. பார்த்தீங்கன்னா இங்கே இது கமுக மரம். அன்றைக்கி நான் தான் வெஜ்ஜு. நான் இப்போ வெஜ்ஜு ஒரு 5 மாதமாக இருக்கு. இது அப்படியே நிற்கிது இந்த கண்டு, இது பப்பாசி கண்டை. கட்டையின பப்பாசி இதில் ஒரு வேதான் பெருசாக. இது நாளைக்கே இதுக்கு தண்ணி விடணும். தண்ணி நான் தான் விடியலும் தண்ணி அள்ளி ஊற்றுறது. அன்றைக்கு தேசி கண்டுண்டா அதில் வச்சு கிடக்கு. அதில் தேசி கண்டுண்டா அதில் வச்சவர்.
கப்பல் வாழை. ஒரு ஆள் அப்பாவுக்கு தெரிஞ்சார், ஒரு ஆள் வாழை குட்டி கொடுத்து உங்களுக்கு வச்சு 3 குட்டி வந்துருக்குது. அங்கால ஒரு குட்டி, அதில் ஒரு குட்டி, இதில் ஒரு குட்டி, இதில் ஒரு 3 குட்டி நிற்குது. அது மாதிரி அது என்ன வாழைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது சொல்லுவாங்க என்னென்னா, வாழைக்குலை பொத்தி வராத ஒரு இனம் தான் அந்த இனம், வாழை இனம். எங்கள்கிட்ட நிற்கிது. எங்கள்கிட்ட எல்லாரும் வேண்டுறவங்க ஒரு டைம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு டைம் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா வாழை தோட்டம் வச்சுக்கிட்டே அப்படி இனம் இருக்காது. அப்பாக்கார ஒரு ஆள் கொடுத்தது வன்னியில். அதாவது என்னென்னா வாழை குலையில் பொத்தியே வராத ஒரு இனம், பொத்தியே வராது, பொத்தி அப்படியே கரைஞ்சே போகும். அப்போ அங்கே ஒரு குலை ஒன்று வந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வீட்டின் பின்புறம் எல்லாமே காட்டினான். இதில் இது கரும்பலகை. நான் முந்தி படிக்க வழிகிட்ட அப்பா சொல்லி போட்டு கரும்பு பெயிண்ட் வாங்கி அடித்தான். அப்படியா நான் இருக்குது. இதில் ஒன்றும் நான் எழுதி கூட படித்ததில்லை நான். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தோட்டங்களை காட்டுப்போம். தோட்டங்களை காட்டி போட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே போகணும். சரியில்லை தானே. இங்கே இது கத்தாழை கண்டு. இல்லை இது என்ன கண்டுண்டா, இது என்ன கண்டு, இதான் கத்தாழை கண்டு. சரி நான் இதன் நினைச்சிட்டேன். இது கத்தாழை கண்டு இல்லை, இதுதான் கத்தாழை கண்டு. இங்கே இருக்குது. கத்தாழை குட்டி வரும் கூட சொல்லுங்க, நான் தாரன் உங்களுக்கு ஒன்று. எனக்கு கத்தாழை கண்டு உங்களுக்கு தேவையா எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க. நான் கொண்டு வந்தே உங்களுக்கு நேரில் தாரன். இது கத்தாழை கண்டு. இது என்ன கண்டு, இது கற்பூரவள்ளி கண்டு. இங்கே இப்போ ஏன்டா நல்ல காற்று காலம், மரங்களே முறிகிற அளவுக்கு இப்போ காற்று இருக்குதுண்டா. இது வண்டி கண்டு. அன்றைக்கு ஒரு வச்சு பெத்தின கிழமை ஆகுது. வச்சு இப்போ கரைச்சி 1 மாதமாக ஆகுது. இந்த கண்டை நாங்கள் வைக்கப்பட்ட பாடண்டா. மலையழுக்க முறிஞ்சும் நாங்கள் அங்கே பாருங்க தடி ஊண்டி வச்சு கிடக்கல. தடிகள் உண்டி வச்சு கட்டி இப்போ முளைச்சி இப்போ இங்கே சும்மாண்டா பாருங்கோ. வெண்டிக்காய் வரப்போகுது. வரப்போகுதுண்டா. நீ வெட்டி தானே வச்சதுக்கு, கண்டுகளை வச்சதுக்கு பலன் கிடைக்க போகுன்ற ஒரு அர்த்தம். அப்போ இதுதான் வெண்டி கண்டு. மற்ற எங்கால பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குது. தொட்டிக்கு மேலே இது தொட்டியும் விரல் வச்சுனாங்க. தொட்டிக்கு மேலே விரல் ஒன்று முந்தி இப்போ கட்டி. இது கட்டி இப்போ எத்தனை வருஷமாக இருக்குது? இது கட்டி 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கும் சொல்லிடா. இது கட்டி இப்போ ஒரு 15 வருஷமாக இருக்கும். கேட்டும் இப்போ கிட்டே தான் போட்டுருந்தாங்க. கேட் போட்டு 3-4 மாதம் ஆகுது. இது கட்டி ஒரு 15 வருஷம். மீண்டா பார்க்கவே தெரியுதுங்க. பாசியல் பிடிச்சி கிடக்கல. பாசியல் பிடிச்சி கிடக்க அதில் இது கட்டி ஒரு 15 வருஷமாக இருக்கலாம். இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு இந்த தோட்டங்களை காட்டினான். தோட்டங்களை காட்டி போய் இன்னும் வீட்டுக்குள்ளே போகிறேன். இதில் ஒருவருக்குமே தெரியாது நான் வீடியோ எடுக்கிறேன் நான். அப்போ ஒரு திடீரெண்டு தான் நான் வந்தேன் வீட்டுக்குள்ளே. இப்போ என்னென்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இப்போ படித்து கொண்டிருக்கிறா. இப்போ வாக்கு 7 நெருங்குது என்றபடியால் இந்த வருஷத்துக்குள்ள கடைசி இந்த வருஷம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்போ தாங்க எக்ஸாம்? நவம்பர் மாதம் எக்ஸாம்ன்றபடியே இப்போ இன்றைக்கு பள்ளிக்கூடம் போகல, லீவ் எடுத்துருக்குறா. ஸ்டடி லீவுன்னு சொல்லுவாங்க. அந்த லீவ் எடுத்து வீட்டை படித்து கொண்டு இருக்கேன். இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் வந்தது. இப்போ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்டுவோம் என்று நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது வடிவாக தான் இருக்குது. இந்த உள் சீட் அடித்தது இதுதான் லெவல் சீட்டுன்னு சொல்லுவாங்களோ. இல்லை இதுதான் லெவல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையான இது நாங்கள் போய் அடித்து குறைச்ச 3-4 வருஷம் ஆகுது. இது அடித்து தந்ததும் இங்கே ஒன்றோட அண்ணா தான் திவாகரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவரோட நம்பரை நான் உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்க உண்மையாக ஒரு திருமண மண்டபங்களில் அடிச்சுக்கிறவோட தான் தெரியுது. அது அந்த இப்போ கடைசி அடித்து 5 வருஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா
அவர் இருக்கிறான் அப்பா அம்மா, அதாவது எங்கள் அப்பாண்ட அம்மாண்ட அது வாண்ட அவருக்கும் ஒரு போன வருஷம் தான் இந்த வருஷத்துல தான் இது நடந்தது. என்னண்டா அந்த அடி நடந்தது. அவன் கிட்டே தான் செத்தவா. விருதுகளையும் பெற்றது நான் தான். அப்படியே நம்பாதேங்க, அவள் நான் பெற்றது நான் இல்லை. ஒன்று ரெண்டு விருதை பெற்றதான் நான், மிச்சம் எல்லாம் மிச்ச பெற்றது மிச்ச ஒன்று ரெண்டு விருதுகளை பெற்றதான் நான், மிச்ச விருதுகளை பெற்றது எங்கள் அப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விருதுகள் இதில் அடுக்கி கிடக்குது. இப்போ பார்த்தீங்க என்னென்னா நாங்கள் இப்போ குசினிக்கு நிற்கிறோம். குசினியில் பார்த்தீங்கன்னா இப்படியா என்னடா இப்போ இது கரியல் எல்லாம் பிறன்றதுன்னு சொல்லிக்கொண்டோம். சாதாரணமாக குசினி என்றாலே கரியல் பிறகு வளமாக தான். எங்களோட குசினியில் உங்களோட வீடு குசினியெல்லாம் அப்படி தான் இருக்கும். சாதாரணமாகவே இந்த குசினியில் அடுப்பு கறி, அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த அடுப்பு கறியால் நாங்கள் என்ன செய்வோம், இந்த கறி விரலால் இந்த இடத்துல இப்போ சமைக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஒரு 10 கொண்டு அடுப்பு கட்டி தான் அங்கால தான் அனைத்து சமையல் வேலைப்பாடுகளும் இடம்பெறுகின்றது. இது பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு, இந்த கேஸ் குக்கர் முன்னாள் தான் வாங்கினாங்க. இந்தியாவில் பக்கம் தான் நாங்கள் பின்னுக்கு 10க்கு தான் வச்சுட்டு இருக்குது. இந்தியாவில் தான் நாங்கள் இப்போ சமையல் அனைத்து வகையான சமையல் வேலைப்பாடுகளும் இந்தியாவில் தான் செய்கிறது. இப்போ வணக்கம் மக்களே, இப்போ நான் என்னென்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வீட்டின் பின்புறம் வந்து நிற்கிறோம். என்னடா இது தகரங்களை அடைச்சி கிடக்குன்னு பார்க்க வேண்டாம். இந்த கோழிகள் சேவலுக்காகத்தான். இதில் நிற்கிற சேவல் பொல்லாத சேவல் ஆக்களை கொத்தும். எனக்கெல்லாம் வண்டை கொடுக்க கொத்திட்டுது. நாங்கள் தண்ணின்னா இதுக்கு பயம். தண்ணியை அடித்து தான் நாங்கள் போடுறது. சுத்த வேறு தகரத்தை அடித்து கிடக்குது. என்ற சேவல்கள் அங்கே தெரிந்தான பெரும்பாலும் சேவல்கள் மதில் எல்லாம் பறந்து அங்கால போயிடும். இப்படி எங்கள்கிட்ட ஒரு 5-6 சேவல் அங்கே போய் நாயெல்லாம் கடிச்சு கிடக்கு. அதெல்லாம் இப்போ இது தகரத்தை அடிச்சு கிடக்கு. இங்கே ஒரு மாமரமும் 2 4 5 6 தென்னை மரமும் தான் நிற்கிது. சேவல் கொத்த வருது. நான் பின்னுக்கு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விருதுகள் தொங்கி கட்டி கிடக்குது. ஏகப்பட்ட விருதுகள் பார்த்தீங்கன்னா தங்கச்சிஞ்சால் படித்து கொண்டிருக்கு. அதன் சத்தம் தான் இங்கே கேட்கும் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விருதுகள் கணக்கு கிடக்குது. நான் அப்படியே பின்னுக்கு போகிறேன். சமைக்கிற இடத்த போய் பார்ப்பேன்.